My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 examination குறிய allegations தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான ஒரு மூவ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, NTA தரப்புல இருந்தும் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் தரப்புல இருந்தும் இந்த மாதிரியான ஒரு மூவ் கொடுத்திருக்காங்க. CBI இன்வெஸ்டிகேஷன் நாங்க இனிமேல் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அது போக நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிலையும் சில மாற்றங்களையும் சில சட்டங்களையும் புதுசா கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தி எல்லாம் தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். இதுவரை இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. சோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கிட்ட இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது வந்து கொடுத்திருக்காங்க. பிகாஸ் NTA இந்த OMR டெஸ்ட் வந்து இந்த NEET 2024 எக்ஸாமினேஷன் வந்து NEET எக்ஸாமினேஷனையே OMR மெத்தட்ல தான் நடத்திட்டு இருக்காங்க. இந்த இதுல சில கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ், சில இம்பர்சனேஷன் அண்ட் அலிகேஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறதுனால அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மால் பிராக்டிசஸ் have been reported. For transparency on the conduct of the examination process, the Ministry of Education, Government of India, after a review, has decided to entrust the matter to the Central Bureau of Investigation for comprehensive investigation அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த இதுல இருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள், இந்த குழப்பங்கள், இந்த ஸ்கேம்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன், ஒரு காம்ப்ரிஹென்சிவ் இன்வெஸ்டிகேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக CBIக்கு நாங்க மூவ் பண்றோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் has also enacted the Public Examination Act. இது வந்து புதிய ஒரு சட்டம். பப்ளிக் எக்ஸாமினேஷன் இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய நேஷன் வைட் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த சட்டம் அப்படிங்கிறது பொருந்தும். இது எதுனா பிரிவென்ஷன் ஆஃப் unfair means. இந்த எக்ஸாமினேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்கேம், கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு சிவியர் பனிஷ்மெண்ட்டும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. கிட்டத்தட்ட நமக்கு சிறை காவல் தண்டனையும் இது கொடுக்குறாங்க, அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் வைக்கிறாங்க, பிளஸ் 1 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபைன் அப்படிங்கிறதும் வரும் அப்படிங்கிறது இந்த சட்டத்தினுடைய முக்கியமான ஒரு மூவ். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் புதுசா கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சட்டம், பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஆக்ட் 2024 to prevent unfair means in the public examinations and to provide for matter connected therewith the or incidental thereto அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது இது சம்பந்தமா இனி வரக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் இந்த சட்டம் அப்படிங்கிறது இனிமே அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது போக நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியினுடைய தலைவர் டைரக்டர் ஜெனரல் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து அவங்களுடைய பதவியில இருந்து இது பண்ணிட்டு புதுசா ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நமக்கு இந்த வருஷம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ரீ எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றாங்க for 1563 candidates. இன்னைக்கு சண்டே மதியானம் 2 மணிக்கு அந்த எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கும் நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது. ஸோ மோஸ்ட் லைக்லி அவங்க இதுல எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரிசல்ட் வரும்போது தான் நமக்கு தெரிய வரும். ஸோ மோஸ்ட் சூனர் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெரி சூன் நமக்கு வந்து ஒரு புது ஸ்கோர் கார்டு அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். அட் த சேம் டைம் நீட் பிஜி எக்ஸாமினேஷன் இன்னைக்கு நடக்க வேண்டியதா இருந்துச்சு, அதை வந்து போஸ்ட்போன் பண்ணிருக்கிறாங்க. நாடு முழுவதும் பல்வேறு இடங்கள்ல நடக்கிறதா இருந்த அந்த எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது போஸ்ட்போன் ஆயிருக்கு. இதுல நிறைய மாணவர்கள் உண்மையாவே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா வேற சென்டர்ஸ்க்கு டிராவல் பண்ணி எல்லாம் போயிருப்பாங்க. லாஸ்ட் நெக் ஆஃப் த மொமெண்ட் நேற்றுக்கு நைட்டு தான் நீட் பிஜி எக்ஸாமினேஷனை நாங்க போஸ்ட்போன் பண்றோம், டேட் நாங்க பின்னாடி சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு சிரமமான ஒரு விஷயம் தான். ஏன்னா பிகாஸ் முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா கூட அட்லீஸ்ட் அந்த டிராவல் விஷயங்களையாவது தவிர்த்திருக்கலாம். சிலர்லாம் 300 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர்லாம் டிராவல் பண்ணி கூட போய் எழுதுறாங்க. நீட் மாதிரி நீட் யூஜி மாதிரி உங்களுக்கு நிறைய சென்டர்ஸ் நீட் பிஜிக்கு வராது, லிமிட்டட் சென்டர்ஸ் தான் இருக்கும். அன்லிமிட்டட் பார்ட்டிசிபென்ட்ஸும் உங்களுக்கு வந்து நீட் யூஜி அளவுக்கு காம்படிஷன் அப்படிங்கிறது ஹியூஜ் லெவல்ல இருக்காது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சிச்சுவேஷன் அப்படிங்கிறது இருக்கு. பட் எக்ஸாமினேஷன் ஹஸ் பீன் போஸ்ட்போன். ஆல்ரெடி நமக்கு யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் கேன்சல் ஆயிருக்கு. இப்போ நீட் பிஜி எக்ஸாமினேஷன் போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறாங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு NTA நடத்தக்கூடிய NCETன்னு சொல்லி ஒரு எக்ஸாமினேஷன் நடத்தினாங்க. அது நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸாமினேஷன் வெரி லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எழுதினாங்க. அந்த எக்ஸாமினேஷன்லையும் சில டெக்னிக்கல் இஷ்யூ வந்ததுனால அந்த எக்ஸாமினேஷனையும் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. திரும்ப வேற ஒரு டேட் சொல்றோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னாடியே நடந்த ஒரு நியூஸ் தான். ஸோ இப்போ தொடர்ந்து இதே மாதிரி நிறைய அப்டேட் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கு. இனி வருகிற நாட்கள்ல இந்த நீட் அலிகேஷன்ல இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய, எஸ்பெஷலி கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ்ல இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய எல்லா மாணவர்களையும் கண்டுபிடிச்சு அவங்கள அந்தந்த சட்டத்தின்படி, இப்ப புதுசா கொண்டு வந்திருக்கிற சட்டத்தின்படி நீங்க என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுப்பீங்களோ அதெல்லாம் எடுத்து அவங்கள இந்த கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண விடாம தடுத்துட்டு மற்ற மாணவர்களுக்கு அவங்களுடைய ஆக்சுவல் மார்க்கு அடிப்படையில புதிய ரேங்கின் அடிப்படையில கவுன்சிலிங் நடத்துறது அப்படிங்கிறது வந்து கரெக்டான ஒரு முடிவா இருக்கும் சொல்லி ஒரு கல்வியாளராக நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ so much.